தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்கள் எவ்வளவு முக்கியமான ஒரு அரசியல் தலைவராக இருக்கார், அவரோட அரசியல் எவ்வளவு தூரம் கடந்து போயிருக்கு அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. அதாவது சீமான் அவர்கள் முதல்ல இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வாக்காளர்கள் எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க கல்லூரி பள்ளியில் அப்படின்றத சீமானவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த நிலையில் ஒரு மார்க் ஷீட் ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த மார்க் ஷீட்டில் ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு அந்த மாணவன் ஒரு பதில் எழுதியிருக்கான். அந்த பதில் சீமானவர்களை குறிப்பிட்டு எழுதியிருக்கான் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. அதுக்கு அந்த டீச்சரும் உண்மைதான் அவங்க பேசுனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் மார்க் போட்டிருக்காங்க அப்படின்றதும் ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. அதில் அந்த பையன் எழுதும்போது என்ன எழுதியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களின் அறிவை மதிப்பெண்ணை வைத்து மதிப்பிடாமல் அவர்களின் சிந்தனை மற்றும் செயல்கள் மற்றும் திறமையை வைத்து மதிப்பிட வேண்டும். அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான். இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. சீமானவர்கள் போயிட்டே இருக்கார். நீங்கள் தடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு பக்கம், சீமானவர்களை அவரோட அரசியல் முழுக்க நீங்கள் ஒழிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. த பவர் ஆஃப் சீமானிசம் அப்படின்றது தெரியுது. ஏன்னா எவ்வளவு தூரம் ஒரு ஆள் மனதில் ஒரு கல்லூரி பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு மத்தியில் போகுது அப்படின்றது இருக்கு இல்லையா ஒரு பேச்சு. அந்த பேச்சோட பேச்சை கடந்து போகாமல் அவன் போய் அது ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறான் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதை யாரால் தமிழ்நாட்டில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீமானவர்களால் தான் பண்ண முடியும். சீமானவர்கள் கத்தி பேசுகிறாருன்னு சொல்கிறாங்கல்ல, இதுக்காகத்தான் கத்தி பேசுகிறாரு சீமானவர்கள். எல்லாருக்கும் கேட்கணும், உரைக்கணுன்றதுக்காக தான் கத்தி பேசுகிறாரு. அது சரியான ஆடியன்ஸ். இப்போ நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படம் சரியான ஆடியன்ஸ்க்கு போய் சேரணும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அப்படி ஒரு சரியான ஒரு ஆடியன்ஸாக சரியான ஒரு இடத்துக்கு போய் சீமானவர்களோட கருத்துக்கள் சேருது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.